Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா டேட்டா ஸ்ட்ரக்சர்ல binary tree traversal அப்படிங்கற கான்செப்ட்டுக்குள்ள இன்னார்டர் traversal எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு binary tree வந்து கொடுத்திருக்காங்க. இந்த binary treeல இன்னார்டர் ஃபார்மட்ல நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னார்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் இது மூணுக்கான ரூட் நோடு எப்படி எழுதணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பாருங்க, இன்னார்டருக்கு வந்து ரூட் நோடு எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட், ரூட், ரைட் இந்த மாதிரி எழுதுவோம். அப்போ ரூட் வந்து எங்கேன்னு வரும் பார்த்தீங்கன்னா சென்டரில் வரும். அதனால தான் நம்ம இன்னார்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னுன்னா சென்டரில் வரணும், அதாவது லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நடுவில் வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரீ ஆர்டர். ப்ரீ ஆர்டர் அப்படின்றது என்னன்னா முன்னாடி வரணும், அதாவது லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் முன்னாடி வர்றது தான் ப்ரீ ஆர்டர். அப்போ ரூட் எங்கே வரும்? ஃப்ரண்ட்டில் வரும். ரூட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆர்டர். போஸ்ட் ஆர்டர் எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் லாஸ்ட்டில் வரும். அப்போ ரூட் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வரும். ஓகே, ரூட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் வந்து 3 ஆர்டருக்கான ரூட் மெத்தடு: இன்னார்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். ஓகே, இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னார்டருக்கான ட்ரீ ட்ராவர்சல் வந்து நம்ம வந்து வரைய போகிறோம். ஓகே, அப்போ நமக்கு வந்து இன்னார்டர் தான் வரைய சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னார்டருக்கு நமக்கு ஃபார்மெட்டு மெத்தட்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட்டு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது இன்னார்டர் ஃபார்மெட்டில் எழுதலாம். ஓகே, இன்னார்டர் ஃபார்மேட்டில் எழுதும்போது இது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். மேலே ரூட்லேருந்து எழுதி வரணுமா, இல்லை வந்து இன்னார்டர் பிட்வீன் இன்டர்னல் நோடுலேருந்து எழுதணுமா, இல்லை சைல்டு நோடுலேருந்து எழுதணுமா, இல்லை லீஃப் நோடுலேருந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படின்றது டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுறது. ஸோ இன்னார்டர் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ட்ரீ கொடுத்துருக்கிறத நம்ம எழுதணும்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் அப் அப்ரோச்சில் தான் எழுதணும். அப்போ பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேல் நோக்கி தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீயை வந்து நம்ம வந்து எழுதணும். அப்போ எப்படி எழுதணும் இன்னார்டர் ஃபார்மேட்டில்? அப்போ இன்னார்டர் ஃபார்மேட்டுக்கான மெத்தட் என்ன? லெஃப்ட்டு, ரைட்டு, ரூட்டு. அப்போ லெஃப்ட் நோடு என்ன இருக்குது? 2. ரூட் நோடு என்ன இருக்குது? 4. ரைட் நோடு 3. ஓகேவா? அப்போ இன்னார்டர் ஃபார்மேட்னா லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட்டு. அப்போ லெஃப்டில் 2 இருக்குது, ரூட்டில் வந்து ரூட் நோடு என்னது? 4, ரைட் வந்து 3. அப்போ இந்த ரூட்டை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? லெஃப்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஆல்ரெடி நம்ம வந்து முடிச்சாச்சு. அப்போ ரூட் நோடு என்ன? 13. அப்போ ரைட் என்ன இருக்குது? 7 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னார்டருக்கு வந்து எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் அப் அப்ரோச், கீழேருந்து மேலே தான் நம்ம எழுதணும். அப்படிங்கிறப்ப இன்னார்டருக்கான மெத்தட் வந்து என்னது? லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட்டு இந்த ஃபார்மேட்டை தான் எழுதணும். அப்படிங்கிறப்ப இந்த மொத்த ட்ரீக்கு வந்து லெஃப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான். இந்த லெஃப்ட் சைடுக்கு தான் லெஃப்ட்டுன்னு சொல்லுவோம், இந்த ரைட் சைடு உள்ளதில் ரைட்டுன்னு சொல்லுவோம், இது வந்து ரூட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ட்ரீயை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு நோடு, இதை எல்லாத்தையும் நம்ம லெஃப்ட்டுன்னு சொல்லுவோம், இதை ரைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ 1 by 1 தான் நம்ம வந்து கொண்டுட்டு போகணும். அப்போ இந்த லெஃப்ட் நோடை ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கணும். இந்த லெஃப்ட் நோடுக்குள்ளே இருக்கக்கூடிய லெஃப்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கீழே உள்ளது. அப்போ இதில் லெஃப்ட் இது 2 மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரூட்டு மென்ஷன் பண்ணணும் இல்லையா? ரூட் வந்து 4 எழுதியாச்சு, ரைட்டு வந்து 3. அப்போ இந்த ஃபுல்லாக முடிச்சாச்சு. அப்போ இங்கே கன்சிடர் பண்ணும்போது இதுக்கு லெஃப்ட் என்னது? 4 வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே நம்ம எழுதியாச்சு. ஓகே, அப்போ இதை விட்டுறலாம். அப்போ இதுக்கு ரூட் நோடு 13 எழுதியாச்சு. எதுக்கு ரூட் நோட் எழுதணும்? லெஃப்ட்டு, ரூட்டு, அதெல்லாம் ரூட் எழுதியிருக்கோம். ரைட் என்ன? 7 எழுதியாச்சு, முடிச்சாச்சா? அப்புறம் இந்த நோடு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இன்னார்டர் மெத்தட் வழியே நம்ம போகணும். அப்போ இன்னார்டர் மெத்தடில் என்ன இருக்குது? லெஃப்ட், ரூட்டு, ரைட்டு. இங்கே லெஃப்ட் ஏதாவது இருக்கா? நோடு கிடையாது. அப்போ அதை விட்டுறலாம். அப்போ ரூட்டு 7 டினோட் பண்ணியாச்சு. அப்போ ரைட்டு 6 எழுதியாச்சு. அப்போ கம்ப்ளீட்டாக அதை முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ நேரம் என்ன பண்ண போகிறோம்? இங்கே வரணும். ஏன்னா இந்த எல்லாத்தையுமே நம்ம எழுதி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ மொத்தம் இதை பார்க்கும்போது இதுக்கான லெஃப்ட் என்னது? 15க்கு லெஃப்ட்டு 13 ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? அப்போ லெஃப்ட் முடிச்சாச்சு. அப்போ ரூட் என்னது? ரூட் 15 நீங்கள் எழுதியிருக்காம எழுதலை. அப்போ 15 நம்ம டினோட் பண்ணிடணும். 15. ஓகே, 15 டினோட் பண்ணியாச்சு. அப்போ
இந்த சைடு வரும்பொழுது இதுக்கு கீழே நமக்கு சைல்டு நோடு கிடையாது, டைரெக்டாக இங்கே தான் இந்த ரூட் நோடுக்கு கீழே தான் சைல்டு நோடு இருக்குது. அப்போ 17. அப்போ இங்கே லெஃப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 17, லெஃப்ட்டு ரூட் என்னது 20, இதுக்கு 20க்கு ரைட் என்னது 18. ஓகே 18 போட்டாச்சு. ஓகே இப்போ இந்த நோடு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அப்போ லெஃப்ட்டு ரூட்டு ரைட்டு முடிஞ்சா. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது இங்கே நமக்கு என்ன இருக்குது, லெஃப்ட் இருக்குது. அப்போ லெஃப்ட் நோடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 18. ரூட் நோடு என்ன, ரூட் நோடு ஆல்ரெடி நம்ம வந்து டினோட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இங்கே எழுத தேவையில்லை. ரைட் நோடு இருக்க, ரைட் நோடு கிடையாது. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரீ இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இது இன்னார்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், பாட்டம் அப் அப்ரோச்சும் சொல்லியிருக்கேன். லெஃப்ட் நோடு ரைட் நோடு லெஃப்ட் நோடு ரூட் நோடு ரைட் நோடு இந்த ஃபார்மெட்டில் தான் எழுதணும். இப்போ நம்ம கீழே கண்டினியூவாக அடுத்தடுத்த நோடு இருக்கிறதுனால, இப்படி இந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கான மொத்தமாக ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் உள்ள நோடு தான். அப்போ இதுக்கு மொத்தமாக ரைட்டுன்னு பார்த்தீங்க, லெஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ள லெஃப்ட்டு, மொத்தமாக ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ள ரைட்டு. அப்போ லெஃப்ட்டை பூரா ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வரணும், அதுக்கப்புறம் ரூட் நோடை பார்க்கணும், அதுக்கப்புறம் ரைட்டை ஃபுல்லாக முடிக்கணும். அந்த மாதிரி தான் இங்கே எழுதணும். அப்படி தான் நம்ம இந்த ட்ரீயை நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்டை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னார்டருக்கான வேல்யூஸ். ஓகே, இன்னார்டர் இப்படி தான் கண்டுபிடிச்சி எழுதணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.